எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எழுந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு மாம்பழம் வச்சு நைவேத்தியம் வச்சாச்சுங்க. இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன், என்ன சமையல் பண்ணியிருக்கேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கோதுமை ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதுனால எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் செய்யலாங்க. கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவை கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பாருங்கள் நல்லா செவந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க 1 பை 1. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இப்போ வானலில் செய்யும்போது அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், சரிங்களா? காலை டைம்ன்றதுனால நம்ம இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரலும் நான் இந்த மாதிரி காலை டைமு நான் குக்கர்லேயே செஞ்சுருவேங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதில் தண்ணிக்கு பதிலாக நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா தெளிவாக இருக்குது. அந்த தண்ணியை தாங்க சேர்த்துக்க போகிறேன். அது புழுங்கல் அரிசி சாதன்றதுனால அந்த தண்ணி வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டங்க. நான் இன்றைக்கி எதுக்கு கஞ்சி தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னா, சத்து ரொம்ப அதிகன்றதுனால அதை சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோதுமை ரவை, இதையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ரவை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரலும் இந்த வறுக்கும் போதே கொஞ்சம் வாசனை வருங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வாசனை வருங்க, நல்ல வாசனை. இந்த டைமில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற கஞ்சியை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக இந்த கஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் குழைவாக இருந்ததுன்னா சேர்க்க வேண்டாம். இன்றைக்கி நல்லா தெளிவாக இருந்ததுனால நான் கஞ்சி சேர்த்துக்கிட்டேன். உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்துன்றதுனால சரி தண்ணிக்கு பதிலாக கஞ்சியை சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க. உப்புமா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நான் 2.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா உப்பு போருமான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. 2 விசில் வந்துடுச்சுங்க. வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் விசில் ஸ்டீம் அடங்கின உடனே திறந்து பார்த்தேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கஞ்சியில் பண்ண மாதிரியே தெரியலைங்க, ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ அதுக்கு சட்னியும் ரெடி பண்ணியாச்சு.